ஹனுமான் மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ வைத்து ஒருவரை வசியம் செய்வது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வசியமை வசியத்தாயத்து தன ஆகர்ஷணமை இது ஏதேனும் தேவைன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு மண் பானை தேவைப்படும். சின்னதாக ஒரு எலுமிச்சங்கனி உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. மண் பானை, ஒரு எலுமிச்சங்கனி, செப்பு தகுடு, வாசனை திரவங்கள் அத்தர், புனுகு, ஜவ்வாது, கோரஜனை, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு வெள்ளை துணி, அந்த பானையை மூடுற அளவுக்கு வெள்ளை துணி, அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சந்தனம் தேவைப்படும். இப்போ வாங்க பூஜைக்கான வழிமுறைகள் எப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த பூஜை பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்குங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி முதல்ல நம்மளுக்கு விநாயகர் அருள் வேணும். அதனால் விநாயகர் பூஜை பண்ணிவிடும். விநாயகர் பூஜை எப்படி பண்ணணும்னா மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வெத்தலை மேலே விநாயகர் உட்கார வச்சு அவருக்கு தீபதூபெல்லாம் காமிச்சிட்டு வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு கூடவே ஒரு 11 ரூபாய் தட்சணையாக வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு இதேமாரி உங்கள் குலதெய்வத்துக்கும் இதே வழிபாடு தான். அவங்களுக்கும் மனசார வேண்டிட்டு இந்த பூஜை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு வாழை இலை எடுத்துக்கங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம், நீங்கள் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் யாருன்றது தெரியாது. அதனால் அவங்க இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி அந்த வாழை இலையை விரித்து, நான் அந்த பானை சொன்னேன் இல்லைங்களா, அந்த பானையை எடுத்து அந்த பானை ஃபுல்லாகவே சந்தனம் பூசி குங்குமம் மஞ்சள் வச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அத்தர், புனுகு, ஜவ்வாது இது எல்லாமே அந்த நீங்கள் வாங்குறதுல பாதி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த செப்பு தகுடில் பெண்ணை எடுத்து உங்களோட பெயர், நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் திருப்பி எழுதிடுங்க. அது எப்படி எழுதுன்னு நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவை பார்த்து அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் அவங்களோட ஃபோட்டோ 2 பேரோட ஃபோட்டோ வச்சு யாரை வசியம் பண்ண நினைக்கிறேன் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா முன்னாடி ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சு சுருட்டி பூ கட்டணங்களோட கட்டிடுங்க. கட்டிட்டு அதே மாதிரி அந்த எலுமிச்சங்கனிலையும் எழுதி 2த்தையும் தூக்கி அந்த பானைக்குள்ளே போட்டுட்டு இப்போது இந்த வாசனை திரவியம் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடுங்க. கிராம்பு, பச்சை கற்பூரம், புனுகு, ஜவ்வாது, கோரோஜனை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெள்ளை துணியை மஞ்சளை நனைச்சி அதை அப்படியே அந்த பானை மேலே போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில வச்சு அதுக்கும் வெத்தலைப்பாக்கு, பூ பழம், தேங்காய் உடைக்கணும். உடைச்சிட்டு ஒரு நெய் வைத்தியம், பொங்கல், சக்கரை பொங்கல் இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு வச்சுடுங்க. அவல், பொரி, கடலை இது எல்லாத்தையும் வச்சு இப்போ பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு நிமிஷம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க கூட இருக்கிறதா நினச்சி அவங்கள மனசார நினச்சி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். இதேமாரி 21 நாள் இந்த பூஜை தொடர்ந்து பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொடங்குற அன்றைக்கி மட்டும் இந்த படையெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படையில் வைக்க தேவையில்லை. ஆனால் நார்மலாக எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த பூவெலாம் வச்சுருங்க. பூ வச்சு டெய்லியும் இந்த பூஜை 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு வசியமாகிடுவாங்க. 21 நாள் முடிவில் அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பானையை எடுத்துகிட்டு போயிட்டு பாழஞ்ச கோயிலில் பள்ளம் தோண்டி புதைச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளில் விட்டுடுங்க. கழிவு நீர் போகிற நீரில் விடக்கூடாது. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.